இன்னைக்கு வந்து நம்ம வெண்டைக்காய் கிரேவி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கழுவி நல்லா ஈரம் போக தொடச்சி எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம். பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். கொஞ்சம் நிறைய ஊற்றி எண்ணெய் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயிலேயே கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், கண்டிப்பாக புளிக்குழம்பு எதனாச்சும் புளி போட்டு செய்கிற குழம்பு இருந்தால் கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கணும். இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச உடனே பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 2 தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வந்து தக்காளி பச்சை வாசம் போக வதங்கிருச்சு. நாம் வந்து இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அது மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், உங்களுக்கு இது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கலந்துக்குங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த வெண்டைக்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். எல்லாம் கலந்து விட்டுட்டு பார்த்தீங்களா, எல்லாம் கலந்து விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப குறைச்சலாக இருக்குது. இது வந்து நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். அது வேகட்டும். இப்போ வந்து ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, இதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி, அப்புறமா தக்காளி, ஒரு 2 தக்காளி அறுத்து வச்சுக்கிறேன், இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல நான் இந்த தக்காளி வர்றதுக்கு முன்னாடி நாட்டு தக்காளி இருக்கும், அது தோல் வந்து மெல்லிசாக இருக்கும், உள்ள சாறு நிறையா இருக்கும், புளிப்பும் இருக்கும். அதில் ரசம் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதிலெல்லாம் இது வந்து குழம்புக்கு போட்டாவே எனக்கு பிடிக்கிறது இல்லை. நீ எல்லாத்துக்கும் பிடிக்குதா என்னன்னு தெரியல. எனக்கு அந்த தக்காளி தான் பிடிச்சிது. ஆனால் அந்த தக்காளி இப்போ வர்றதே இல்லை. என்ன ஒரு ட்ராபேக்னா, அந்த தக்காளி வந்து சீக்கிரமாக அழுகி போயிடும். ஆனால் இந்த தக்காளி அந்த அளவுக்கு சீக்கிரம் அழுகிறது இல்லை. அதனால் இப்போ இந்த ரகத்தை கொண்டு வந்துட்டாங்க விவசாயத்துறை. அந்த தக்காளியே எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. சரிங்களா, இதை நாம் இப்போ அரைச்சி ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்துருச்சு.
உப்பு இது எல்லாமே கரெக்டாக இந்த டைமில் பார்த்து போட்டுக்கணும். கடைசியாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஏன்னா உப்பு, புளிப்பு, காரம் 3ம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த குழம்பு வந்து ரொம்ப தூளாக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக குழம்பு வைக்கும்போது கவனிச்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த புளி தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் முடிஞ்சது. சரிங்களா? இப்போ புளி ஊற்றி புளி தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. அவ்வளோதான் வெண்டைக்காய் கிரேவி. இப்போ மல்லி இலை போட்டு இறக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? கடைசியில் மல்லி இலை கொஞ்சமாக தூவி இறக்கலாம். அவ்வளோதான் வெண்டைக்காய் கிரேவி. நீங்கள் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நாம் ரசம் தாளிச்சுக்கலாம். தென்னிந்திய உணவு வகையில் ரசம் ஒரு முக்கியமான ஒன்று. எந்த வீட்லேயும் ரசம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எந்த விருந்துலேயும் ரசம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிறோம். தாளிச்சிட்டு அது பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்கு 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகு 1 ஸ்பூன் ஆட்டம் போட்டு அரைச்சிக்கிறதுனால அதுவே காரம் இருக்கும். 2 வரமிளகா போட்டால் போது. அவங்கவுங்க காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் அது கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி இது எல்லாமே அரைச்சி வச்சுருக்கிறேன். இதையே போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் எல்லாமே இதில் போட்டுட்டேன். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ வந்து ரசத்துக்கு அந்த தக்காளி, சீரகம், பூண்டு, மிளகு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு புளி தண்ணி கலந்துக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு வச்சுட்டேன். அது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு மூடி வச்சு ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சும்மா அப்படியே நுரக்கட்டி சின்ன சின்ன பபுள்ஸு வரும். லைட்டாக கொதிச்சோடனே ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சுன்னா ரசம் நல்லாவே இருக்காது. சரிங்களா? இந்த முறையை பயன்படுத்தி ரசம் வைங்க. ரசம் வைக்கிறதுக்கு நிறைய முறை இருக்குது. எல்லாம் பச்சையாகவே வச்சு ரசம் வைப்பாங்க. தக்காளி பழத்தை வேக வச்சு அதைய பிசைஞ்சு பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சு அப்படி ரசம் வைப்பாங்க. இல்லைன்னா பச்சையாகவே போட்டு வதக்கிவிட்டு வைப்பாங்க. பல வகையில் ரசம் வைக்கலாம். நான் இன்னைக்கு இந்த ஒரு வகை வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு நாள் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து வெண்டைக்காய் குழம்பு ரசம் வச்சுட்டேன். சாப்பாடு வைக்கணும். வாங்க அப்புறமா அம்மா வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? இதைய எப்படி நான் செய்கிறேன்னு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் மேற்கொண்டு செய்யுங்க. சரிங்களா? ஓகே, பாய்.